Hello guys, welcome to High-Tech Solution, the path to better programming. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஈஸியான PHP ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகலாம். நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஃபுட் டெலிவரி சிஸ்டம். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். இந்த ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மோட்டிவ் என்னன்னா இது வந்து ஒரு ஃபுட் டெலிவரி சிஸ்டம் தான். இது வந்து ஒரு வெப்சைட். பட் இது வந்து நம்ம எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம நிறைய வெப்சைட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அது ஜஸ்ட் வந்து ஆர்டர் பண்ற வெப்சைட்ஸ் மாதிரி இருக்கும். பட் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க இப்போ எனக்கு சப்போஸ் லோ ப்ரோட்டீன் ஃபுட் வேணும் இல்லைனா ஹை ப்ரோட்டீன் டயட் ரிலேட்டட் ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்க அது மூலயமா ஃபில்டர் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் அதாவது அந்த ஐட்டம்ஸை மட்டும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணி அப்புறம் வந்து உங்களோட ஆர்டரோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்மே வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் வெப்சைட்ஸ்ல லிங்க் ஆயிருக்கும். இதுதான் வந்து ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட். இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லணும்னா இது பேஸ்டா நியூட்ரிஷனை ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு அதோட ஐட்டம்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி ஷோ பண்ணி காட்டும். ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் கம்மிங் டு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒன்று மேனுவலாக போயிட்டு நம்ம அதாவது மேனுவலாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அலர்ஜன் ஃபில்டரிங் மூலியம் அந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ்ல வந்து நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலர்ஜன் ஃபில்டரிங் மெத்தட் வந்து இருக்காது. அண்ட் தென் மேனுவலா போயிட்டு தான் நம்ம மீல் பிளான்ஸ் வந்து ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கம்மிங் டு ப்ரொபோஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலைஸ்ட் டயட் பிளான்ஸ், அதாவது நம்மளோட டயட் பிளான்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஃபுட்டை வந்து ஃபில்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அலர்ஜன் பேஸ்டு ஃபில்டரிங், அதான் நம்மளோட இப்போ எனக்கு வந்து கிளட்டன் ஃப்ரீ டெய்ரி ஃப்ரீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் பேஸ்ட் ஆன் மை ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து ஃபில்டர் பண்ணி என்னோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர்ஸை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி ரியல் டைமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டரையுமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸே வந்து 2 மாடல் இருக்கும். ஒன்று வந்து யூசர் மாடல், இன்னொன்று வந்து அட்மின் மாடல். அட்மின் மாடல் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூசர் மாடல் வந்து ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணி அந்த மெத்தட்லாம் மட்டும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பட் அட்மின் மாடல் வந்து என்டையர் ஆல் த ப்ராசஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கமிங் டு த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் மூலியமா யூசர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட மீல் ப்ராடக்ட்ஸை வந்து கார்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இது அட்மின் சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எவ்வளோ யூசர்ஸ் இருக்கிறாங்க இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து அட்மின் சைட் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல டெமோக்குள்ள என்டர் ஆகலாம். இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட சைட். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன்ஸ், இது வந்து ஹோம் பேஜ். ஹோம் பேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். சூஸ் ரெஸ்டாரண்ட், ஆர்டர் ஃபுட், டெலிவரி அண்ட் டேக் அவுட், இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் பேஜ்லேயே வந்து என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இதுலேயே நீங்கள் வந்து நியூட்ரிஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரோட்டீன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரோட்டீனுக்கு பேஸ் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் வந்து எனக்கு வியூ பண்ணி காட்டும். இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர் நவ் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆர்டர் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போகும். இதில் வந்து யுவர் கார்ட் பேஜ்க்கு வந்து போகும். இல்லை எனக்கு இந்த ஐட்டம்ஸ் அதாவது ப்ரோட்டீனுக்கு வந்து எனக்கு இந்த ஐட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஆட் டு கார்ட் வந்து கொடுக்கணும். ஆட் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் உங்களோட கார்ட்ல. அண்ட் தென் செக் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ்க்கு போகும். இது எதனாலனா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா எல்லா சைட்லையுமே இப்போ நான் ஒரு யூஸராக இருக்கிறேன், என்னோட கார்ட்டில் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு லாகின் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னோட கார்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்காண்டி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் இதில் வந்து ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணுறேன். லாகின் பண்ணி என்னோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்குள்ளே வந்து போயிடும். போனதுக்கு பிறகு இது சேம் இண்டெக்ஸ் பேஜ் தான். இதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்.
ஆட் டு கார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சைட்டில் வந்து கார்ட்க்கு ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் செக் அவுட் கொடுத்தோம்னா கேஷ் ஆன் டெலிவரி, பேபால் 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தேன் அப்படின்னா டு யூ வாண்ட் டு கன்ஃபார்ம் த ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து ஷோ பண்ணி காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடும். என்னோட ஆர்டர்ஸ் வந்து எதில் நான் போயிட்டு பார்த்துக்கலாம்னா மை ஆர்டர்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்து என்ன ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து காட்டும். வித் ஸ்டேட்டஸோட டிஸ்பேச் ஆயிருக்கா இல்லை டெலிவர் ஆயிருக்கா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டஸுமே உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். இதே இது ஹோம் பேஜில் நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் த நியூட்ரிஷன் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஐட்டம்ஸை ஃபில்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். மை ஆர்டர்ஸில் போனீங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து வியூ பண்ணி காட்டும். இதுலேயே வந்து இன்னொரு போர்ட்டலில் முன்னாடியே சொல்லிட்டு அட்மின் மாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ அட்மின் மாடலுக்கு வந்து அட்மின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே போனதுக்கு பிறகு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஓகே, இது வந்து என்னோட அட்மின் மாடல். எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது அண்ட் தென் எவ்வளோ வந்து டிஷ்ஷஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, டோட்டல் ஆர்டர்ஸ் எவ்வளோ, டெலிவர் ஆர்டர்ஸ் எவ்வளோ அண்ட் தென் எல்லாமே வந்து உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து பார்த்துக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் கரெக்டாக எவ்வளோ யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கும் அண்ட் தென் டெலிட் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கும். அண்ட் தென் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் உங்களுக்கு இதில் வந்து வியூ பண்ணி காட்டும். அண்ட் தென் உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆட் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் ரெஸ்டாரண்ட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வித் ரெஸ்டாரண்ட்டோட இமேஜ், ஃபோன் நம்பர் அண்ட் தென் வெப்சைட் யூஆர்எல், ஓப்பனிங் ஹவர்ஸ் எவ்வளவு அண்ட் தென் அட்ரஸ் எவ்வளவு, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கேட்டகரி ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அமெரிக்கன் டிஷ்ஷா, சைனீஸ் டிஷ்ஷா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் வந்து கேட்டகரிஸில் ஆட் பண்ணிக்கலாம். அதே இது ரெஸ்டாரண்ட்டில் வந்து அதோட பிளேஸு, அப்புறம் வந்து அது வந்து எங்கே இருக்குது, அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மெனு ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா மெனுஸும் இதில் ஷோ பண்ணி காட்டும் வித் இமேஜோட. இதுலேயுமே வந்து உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன், டெலிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் ஆட் மெனுன்னு ஒரு ஐட்டம் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிஷ்ஷோட நேமு, அதோட ப்ரைஸ் என்ன, அப்புறம் அதோட ரெஸ்டாரண்ட், நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அது எல்லாமே உங்களுக்கு இதில் வியூ பண்ணி காட்டும். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் இமேஜ், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் மெனுஸில். அண்ட் தென் ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் ஆர்டர்ஸில் யார் யாரும் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். இப்போ நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் தெரியுமா, அது வந்து நம்மளுக்கு இந்த ஆர்டர் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்டேட்டஸையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வரும். இதில் அப்டேட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு செலக்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். இதில் டெலிவர்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். இது வந்து எப்படி நீங்கள் போயிட்டு பார்க்கலாம்னா அந்த யூசரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இல்லை நான் இப்போ மை ஆர்டர்ஸ் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து டெலிவர்டு ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அட்மின் சைடில் வந்து என்ன ஸ்டேட்டஸ் நீங்கள் கொடுத்தாலும் அது உங்களுக்கு இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இது வந்து மேஜராக வந்து என்ன ஃபீச்சர்ஸ்னா இது வந்து நம்ம ஃபில்டர், அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஐட்டம்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதில் தான் நம்ம இந்த கிட்டப் ரெபாசிட்டரியில் தான் நம்மளோட சோர்ஸ் கோட் வந்து இருக்கும். ஸோ வந்து இதில் போயிட்டு சோர்ஸ் கோட் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.